பெண்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியும். இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு, ஏதாவது என்னை வந்து தொட்டுட்டான், என்னை வந்து புடைய பிடிச்சி இழுத்தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது விமன் அந்த மாடஸ்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து ஆணுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு ஈஸியாக வந்து சொல்லிடுவா. ஆனால் ஆணால் அப்படி சொல்ல முடியாது. அதில் எவ்வளோ விட்னஸை விசாரிக்க முடியும்? எத்தனை மிஞ்சி போனால் ஒரு 2 கேஸ் விசாரிக்கலாம், இல்லை 3 கேஸ் விசாரிக்கலாம், இல்லை ஒரு 10 கேஸை விசாரிக்கலாம். அப்புறம் வந்து மீதி கேஸ் எல்லாம் என்ன ஆகுறது? நிறைய பெண்ணுங்கள் வந்து நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்போம், உன்னை வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகமெண்ட்டாக வந்து, ஆனால் இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஆண்களை வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வேலை போகும், வேலையும் போகும். நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து காலில் விழுறாங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை அவளோட வாழ விடுங்க, அவளை இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, அவளை சொல்லி கொஞ்சம் பண்ணுங்க, சின்ன ஒரு விஷயத்துக்கு சொன்னேங்க அம்மா கிட்ட போய் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசி பண்ணோம்னா எங்களை தப்பாக நினைக்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க சைடில் எதாவது பண்ணிக்கிட்டீங்களா?